ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு தரமான சர்வைவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம். ஒரு வேளை பார்க்கலன்னா ஒரு சூப்பரான படத்தை உங்கள் வாழ்க்கையிலே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான படம் தான் இது. ஸோ ஒன்லைனர் என்னென்னா, இந்த படத்தோடைய ஹீரோ தனிமையில் இருக்கணுன்றதுக்காக அவனே விருப்பப்பட்டு ஒரு ஐலாண்டுக்கு வேலைக்கு வரான். அதாவது ஒரு வருஷம் அந்த ஐலாண்டில் தனிமையாக இருந்து வெதர் ரீடிங்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ இப்படி தனிமையாக வந்து இந்த ஐலாண்டில் அவனுக்கே தெரியாத பல ஆபத்துக்கள் அவனுக்கு காத்துட்டு இருக்குது. அதாவது நைட் ஆனா இந்த கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வெளியில வந்து இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ விருப்பப்பட்டு பயங்கரமான ஆபத்துல தனிமையா வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ இவனே நினைச்சா கூட இங்கிருந்து போறதுக்கு போட்டும் கிடையாது, வருஷத்துக்கு ஒரு முறை தான் கப்பலும் வரும். அது போக வேற யாருக்கும் கான்டாக்டும் பண்ண முடியாது. ஸோ இப்படி மாட்டிக்கிட்டவன் தினம் தினம் அவனை அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து அவன் மட்டும் தான் காப்பாத்திக்கணும். ஸோ எப்படி போராடி அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிக்கிறான். ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சானா இல்லையா, அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சுன்ற கதையை பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன கோல்டு ஸ்கின். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல கடல்ல போயிட்டு இருக்கிற ஒரு கப்பலை தான் காமிக்கிறாங்க. அந்த கப்பலை சுத்தி நிறைய டால்பின் வந்து துளி குதிச்சிட்டு இருக்க. அப்படியே அந்த கப்பல் மேல இருக்கிற நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஸோ வந்து அந்த படத்தோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை மறக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே தனிமையா தான் இருந்தாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை மறக்கிறதுக்காக தான் நானும் தனிமையில இருக்கலான்ற முடிவு எடுத்திருக்கிறேன். இனிமேல் ஒரு வருஷம் நான் தனியாக தான் ஒரு ஐலாண்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸில் சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற கேப்டனும் வந்து பைனாகுலர் எடுத்து பார்த்துட்டு, பாருங்க நம்ம அதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நம்ம ஹீரோ வாங்கி பார்க்குறோம். பார்த்தா தூரத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு வானியல் ஆராய்ச்சியாளர். இந்த மாதிரி ஒரு வருஷம் அந்த ஐலாண்டில் தனியாக இருந்து வானிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போவான் போல. ஸோ ஹீரோ அந்த ஐலாண்டை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் இந்த கேப்டனும் கூட வந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 67 நாள் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. சரி எல்லாருமே கிளம்புங்க, ஹீரோடைய பேக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேப்டன் ஆர்டர் கொடுக்க, அடுத்ததே பார்த்தீங்கன்னா கப்பலை கொஞ்சம் தூரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு அதுல இருந்து போட்ல ஏறி இந்த ஐலாண்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அப்படி அந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு தனி ஐலாண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. தொந்தரவே இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் கூட நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இருக்க முடியுமா? கஷ்டம் தானே. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அங்கே தனிமையாக இருக்கிறதுக்காக அவனுடைய பேக்கெல்லாம் எடுத்துட்டு வரான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்க்குற வேலைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆளை மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டில் இருந்து ஒருத்தன் வேலை பார்த்து இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அவன் தங்கியிருந்த ரூம்க்கு வந்து பார்க்குறாங்க. ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பூட்டி கிடந்திருக்குது போல. ஸோ நம்ம ஹீரோ உள்ள வந்து செக் பண்ணி பார்க்குறான், நிறைய தூசியாக படைஞ்சிருக்குது. அப்படின்னா இங்க இருந்து ஆஃபீஸர் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நம்ம ஹீரோ ஜன்னல் வழியாக பார்க்குறான். பார்த்தா தூரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. சரி ஓகே, லைட் ஹவுஸ்க்குள்ளே அவர் இருக்கலாம் போல, இல்லைனா அங்கே ஆப்ரேட் பண்ணுறவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைட் ஹவுஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பாறையாக இருக்குது. எங்கேயுமே ஈ காக்கா கூட இல்லை. இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த லைட் ஹவுஸ்க்கு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து பார்த்தா அங்கங்க கம்பா சொருகி வச்சிருக்காங்க. ரொம்பவே ஷார்ப்பான கம்பு. எதுக்கிட்டே இருந்து பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக சொருகி வச்ச மாதிரி இருக்க. இவங்களும் சுத்தி முத்தி பார்த்துட்டு, உள்ள யாருப்பா கதவை தரங்க அப்படின்னு கத்தி கத்தி பாக்குறாங்க. ஆனா யாருமே திறக்கிற மாதிரி இல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் எதுக்கு இந்த மாதிரியான கம்பெல்லாம் சொருகி வச்சிருக்காங்க, சரி ஓகே கதவை தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி பார்க்கறான். பார்த்தா அது ஓப்பன் ஆயிடுது. ஸோ க்ளோஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க போல. சரி ஓகே உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு உள்ள வந்து பார்க்கறான். யாருமே இல்லை. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே போயிட்டாங்க. மேலே பார்த்தா ஒரு சின்ன ரூம் இருக்குது. அந்த ரூம்ல ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்த கேப்டன், அடே எந்திரா அப்படின்னு எழுப்பி விட, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே யார் இது அப்படின்னு பார்த்தா, இங்க பாரு நாங்க தான் சிக்னல் டெக்னீசியன், இங்க ஆல்ரெடி இருந்த வெதர் ஆஃபீஸரை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கிறோம். எங்க அந்த ஆல்டோர் உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா அப்படின்னதும் அங்க படுத்து தூங்கிட்டு இருந்த முடிக்காரன் அப்படியே கோவத்துல எந்திரிக்கிறான். அவன் பதில் சொல்றதும் ரொம்பவே கரரா இருக்குது. அவன் எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும், இந்த ஐலாண்ட் வந்து பாதுகாப்பானது கிடையாது, இங்க இருந்து உடனே போயிடுங்க அப்படின்னதும், ஐயோ அப்படின்னா அவர் செத்து போயிட்டாரா அப்படின்னு கேப்டன் கேட்கிறாரு. செத்து போயிட்டாரா? அவர் இங்கிருந்து நீந்தி கூட போயிருக்கலாம், அவரை பார்த்து எனக்கு ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு ரொம்பவே திமிரா பதில் சொல்ல, கேப்டனும் சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பேர் வந்து க்ரூனர் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்படின்னா இந்த புக்கு யாருடையது அப்படின்னு அங்கிருந்து நம்ம ஹீரோ ஒரு புக் எடுத்து கேட்குறான். இங்க பாரு இந்த மாதிரி என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காத, நான் வந்து உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஒழுங்கா அங்கிருந்து கிளம்பிடுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த கேப்டனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கேன். ஸோ கேப்டனே கொஞ்சம் பயந்துட்டாரு. சரி ஓகே என்னமோ நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு. ஸோ வெளியில வந்து இப்போ இவர் கிளம்பணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கண்ணை கொடுத்து, இங்க பாரு அங்க இருக்கிறவனை மட்டும் நம்பாத, ரொம்பவே கராரா பேசிட்டு இருக்கிறான், அந்த கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கவும், ஆனா நம்ம ஹீரோ அந்த கண்ணை வாங்கல. அதை நான் பாத்துக்கிறேன், இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி ஓகேப்பா நல்லா வேலை பாரு, நல்லா சாப்பிடு, நல்லா சுறுசுறுப்பா இரு, இதுக்கப்புறம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டனும் அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் இருக்கிற அந்த தனி வீட்டுக்கு வரான். ஸோ அந்த வீட்டில் தங்கி இருந்து தான் 12 மாதம் வெதர் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்க போகிறான் போல. அப்படியே வந்து இங்கே இருக்கிற கடலை பார்க்குறான், அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து அந்த வெதரை வந்து ஸ்டடி பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கான மிஷின்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு வேற ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு டிராயரில் ஒரு நோட்டு மாதிரி ஒன்று கிடைக்குது. ஸோ அதை எடுத்து திருப்பி பார்த்தா அதில் நிறைய டிராயிங்ஸ் இருக்குது, எப்படி செல்லுல இருந்து உயிர் வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிணாம வளர்ச்சிலாம் நடந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி பள்ளியில இருந்து தவளையில இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஏதோ ஒன்றை பற்றிலாம் போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவில் ஒரு லேடி இருக்காங்க, அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி வர லவ்ன்ற வார்த்தையை 3 வாட்டி எழுதி வச்சிருக்காங்க. அப்புறமா சரி இங்கேருந்து ஆஃபீஸரோடைய ஒய்ஃபாக இருக்கும் போல அப்படின்னு அதை அங்கே வச்சுட்டு அந்த புக்கில் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு திருப்பி பார்க்குறான். பார்த்தா அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதை பற்றி தான் போட்டிருக்குது. அதாவது இந்த தவளையிலேருந்து அடுத்த உயிரினம் ஏதோ ஒன்று வந்த மாதிரியும் அது என்னெல்லாம் சாப்பிடுன்ற மாதிரியும் எல்லாத்தையுமே போட்டு கடைசி பக்கத்தில் லைட் ஹவுஸ் இருக்கிற மாதிரியும் லைட் ஹவுஸ்க்கு கீழே ஏதோ ஒரு கிரியேச்சர் நிறைய சுத்துற மாதிரியும்லாம் போட்டிருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி ஓகே ஏதோ ஒரு கதை போல சும்மா வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே தூங்கிட்டான். அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. ஸோ வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் டிவைஸ்லாம் எடுத்துட்டு வெளியில் வரும்போது இங்கே நிறைய ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சிருக்குது. அதாவது நிறைய கற்கள்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு நடுவுலையா அந்த சிற்பிலாம் கிடக்க, இது யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாம சரி ஓகே வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து வெதரை வந்து ஸ்டடி பண்ணி ஒரு நோட்ல வந்து எழுத ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த வியூலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. அப்புறமா சரி லைட் ஹவுஸ்ல அப்படி என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு பைனாக்குலர் வச்சு பார்த்தா அவரு பார்த்தீங்கன்னா சட்டையை போடாமல் நின்றுட்டு இருக்கிறாரு. யாரா அவரு ரொம்பவே சைக்கோ போல அப்படின்னு நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது, வீட்டுக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குமா, பயங்கரமா அடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ யார் அது வந்திருக்கிறது, குரூனர் தானே, எனக்கு நல்லா தெரியும், ஏன் அப்படி வந்து விளையாண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விளக்கு எடுத்து திறக்கிறதுக்காக போறான். ஆனா வெளியில இருக்கிற சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா கேட்குது, ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகம் கத்துற மாதிரி கேட்க. ஸோ ஹீரோக்கு ஒரு செகண்ட் நல்ல விட்டுருது, யார் அது வந்திருக்கிறது அப்படின்னு சாக்கிங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கதவுக்கு கீழே இருந்து ஒரு கை வருமா. ஸோ அந்த கை வந்து தவளை கை மாதிரி இருக்குது. பார்த்த நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறான். அவன் போட்டிருந்த பூட்டை வச்சு 2 மிதி மிதிக்க ஸோ அந்த கையும் எடுத்துடுறாங்க. உடனே பயத்துல வேகமா அங்க இருந்த பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்ப யாரோ அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்க இவன் அப்படியே பயத்துல யாருடா அது, என்ன உயிரினம்டா இது அப்படின்னு மிரண்டு போய் அதுல ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும் அது வழியா எட்டி பார்க்கறான். பார்த்தா இந்த மாதிரி ஒரு கண் வந்து பார்க்குமா, அவ்வளோதான். பயத்துல கையில் வச்சிருந்த கத்தி வச்சு ஒரே சொருகு. அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிடுது. இவனும் பயத்தில் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இதே இடத்துலையே அப்படியே தூங்கிட்டான். கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. யாராவது இருக்காங்களா அப்படின்னு வெளியில வந்து பார்க்குறான், யாருமே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு போன மாதிரியான கால் தடம்லாம் இருக்கும். ஸோ பயந்து போன இவன் அலறி அடிச்சு வேகமாக அந்த லைட் ஹவுஸ் தான் ஓடுறான். ஓடி குரூனர் கதவை தரங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை உள்ள விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க. ஆனால் மேலே கதவை திறந்து வந்தவர் இவன் மேலே தண்ணியை ஊற்றிட்டு ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கதவை மூடிடுவாரான். ஸோ ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. கல்லெல்லாம் தூக்கி எறிகிறான். யோ நீலாம் ஒரு மனுஷனா, இப்படி ஆபத்தில் இருந்தால் காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கத்திட்டு இருக்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்ட போகுது. சரி ஓகே நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவனுடைய வீடை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக நிறைய கம்பெல்லாம் வந்து இடையில வந்து சொருக்கிறான். ஏன்னா எந்த ஒரு உயிரினமும் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அது என்ன உயிரினம் எப்படி இருக்குன்றதுலாம் நமக்கு ஹீரோக்கு தெரியாது. ஸோ பயத்தோடைய எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுட்டு அப்படியும் நிலைமை கை மீறி போச்சுன்னா அதை எரிச்சிடணுன்றதுக்காக நிறைய கரோசினை வந்து வேஸ்டான பொருட்கள் மேலெல்லாம் ஊற்றி வைக்கிறான். அப்புறமா வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது இருக்கான்னு தேடும்போது ஒரு கன் இருக்குது. போதும் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு நைட் ஆகிற வரை வெயிட் பண்ணேன். அப்படி நைட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தூரமாக வர்ற மாதிரி தெரியுது. ஸோ இதை பார்த்து பயந்தவன் அமைதியாக உள்ள இருக்க. வந்த உயிரினமும் கதை வந்து தட்டி உடச்சி உள்ள வர ட்ரை பண்ணுது. இவனும் பயத்தில் எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கே எக்கச்சக்கமான ஜந்து வர்ற மாதிரியான சத்தம் கேட்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் உடச்சிட்டு உள்ள வர்ற மாதிரியான நிலைமையில வந்துடுது. சரி ஓகே இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கடைசியாக தீப்பந்தத்தை எடுத்து வெளியில் ஊற்றி வச்சிருப்பான் இல்லையா, அது மேலேயே போட்டுடுறான். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் கப கபன்னு எரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபயரை பார்த்ததுமே கிரியேச்சர்லாம் தப்பிச்சு ஓடிடுது. ஆனால் இந்த ஃபயர்னாலேயே ஹீரோக்கும் பிரச்சனை வந்துடுது. ஏன்னா ஹீரோ இருக்கிறதும் மர வீடு தானே. ஸோ அதுவும் அப்படியே எரிய ஆரம்பிக்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு ஒரு போர்வையும் எடுத்து மேலே மூடிட்டு வேகமாக அந்த தீயில இருந்து வெளியில் வரான். வெளியில் வந்தவன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கிற பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சு பயத்தோடய பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்குது. இவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ கடவுளே வீடு முடிஞ்சுதா அப்படின்னு புலம்பும் போது கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. நல்ல வேலைடா கடவுள் இருக்காரு
அப்படின்னு வீடை பார்க்குறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் வீடை வந்து பார்த்தா அது வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. ஆனால் நல்ல வேளை மழை பெஞ்சதுனால பாதி இடம் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்குது. அதனால உள்ள வந்து என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ அதெல்லாம் பார்க்குறான். நல்ல வேளை இவனுடைய டிவைஸ்லாம் அப்படி தான் இருக்குது. அது போக தூரத்தில் இருக்கிற அந்த லைட் ஹவுஸை பார்க்குறான். சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கே பொறுமையாக இருக்கக்கூடாது, அங்கே போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்றதுக்காக கன் எடுத்துட்டு லைட் ஹவுஸில் வெயிட் பண்ணுறான். ஆக்சுவலாக இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா 1914 நடக்குது. ஸோ இந்த வேர்ல்டு வார் நடந்த டைமில் நடக்குது போல். அதனால நம்ம ஹீரோவில் உடனே கான்டாக்ட் பண்ணி இங்கே நடக்கிறத பற்றி வெளியும் சொல்ல முடியல. அதனால தான் அந்த கன் எடுத்துட்டு இந்த லைட் ஹவுஸ் முன்னாடி வந்து ஒளிஞ்சு நிற்கிறான். ஸோ அந்த க்ரூனர் இருக்கான்ல, அதான் அந்த முடிக்காரன், அவனும் தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியே போக ஸோ அவனை ஃபாலோ பண்ணி இவனை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி அவர் தண்ணி பிடிக்கும் போது கன்னை வச்சு ஏம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைமில் சைடில் இருந்து ஒரு கிரியேச்சர் வந்து இவனை அட்டாக் பண்ணுது. டக்குன்னு உசாரான நம்ம ஹீரோ அதை கீழே தள்ளி விட்டுட்டு அதை சூட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக அந்த க்ரூனர் வந்துட்டாரு. ஒழுங்கா கண்ணை கீழே போடு, அதை சூட் பண்ணிடாத, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு கத்த இங்கே நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. இருந்தாலுமே இதுதான் இவனுடைய சான்ஸ்ன்னு சொல்லி இங்கே பாருங்க, இதை சூட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் நான் சொன்னதை கேட்டாகணும், நானும் அந்த லைட் ஹவுஸில் தான் தங்குவேன் அப்படின்னு சொல்ல ஸோ அந்த க்ரூனரும் சரி சரி இப்போ நீ அதை சூட் பண்ணாத, அதை ஃப்ரீயாக விட்டுருன்ற மாதிரி சொல்லிட. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலாக அந்த க்ரூனர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த சீ கிரியேச்சரை பிடிச்சி அதை பெட்டு மாதிரி வச்சிருந்திருப்பார் போல. அதனால தான் அதை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இப்போ நம்ம ஹீரோ நினச்சது நடந்துருச்சு இல்லையா, அதனால அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த க்ரூனரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி போகும்போது தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த கிரியேச்சர் வந்து ஒரு நாய் மாதிரி நான் வளர்த்துட்டு இருக்கிறேன், அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது, என்னுடைய பேச்செல்லாம் அது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம ஹீரோவும் ஆச்சரியமாக கேட்டுட்டு வரான். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவனுடைய திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது, இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆஃபீஸர் இருந்திருப்பார் இல்லையா, நம்ம ஹீரோ இப்போ வேலை பார்க்குற இடத்துல, அவர் வந்து இங்கேருந்து தப்பிச்சலாம் போல அவர் இங்கே இருக்கிற சீ கிரியேச்சர்னால தான் இறந்து போயிட்டார் போல. அது போக இந்த க்ரூனர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இங்கேருந்து நம்ம சீக்கிரமாக எல்லாத்தையும் மாற்றணும், இப்போ நைட் ஆகிடுச்சுன்னா அதை அட்டாக் பண்ண வந்துருங்க, ஸோ சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு அந்த சன்செட் ஆகிறதுக்குள்ளேயே அந்த லைட் ஹவுஸில் ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே எடுத்து இந்த லைட் ஹவுஸில் செட் பண்ணிட்டான். அவனுக்குன்னு ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்பவே டயர்டாக களைப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஹீரோடைய கையை நக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோடைய கையில் லைட்டாக அடிபட்டிருக்கும். ஸோ அப்படி நக்க நக்க நம்ம ஹீரோடைய காயம் எல்லாம் சரியாகுது. ஸோ நம்ம ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா இந்த உயிரினத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குது போல, ஹீலிங் பவர். அதோட எச்சில் வந்து எந்த ஒரு காயமாக இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடிய ஹீலிங் பவர்லாம் இருக்குது போல. அதனால நம்ம ஹீரோக்கு இப்போ எல்லாமே சரியாக இவனும் ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ கரெக்டாக அந்த க்ரூனர் வந்து நீ எத்தனை நாள் இப்படி தூங்கிட்டு இருந்த தெரியுமா, 2 நாள் தூங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவே ஷாக்காகிறான். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கிறான் போல. அது போக இவங்க நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதில் வந்து அந்த க்ரூனர் எவ்வளோ புல்லட் இருக்குதுன்னு செக் பண்ணி நமக்கு இவ்வளோ புல்லட் இருக்குது, ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலுமே இது காணாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஏன் காணாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியலை. அப்புறம் தான் அந்த கிரியேச்சரை பற்றி சொல்கிறாரு, இது வந்து ஒரு தவளை மாதிரி, ஆனால் ஒரு நாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது வந்து என்கிட்ட இருக்கும், அந்த அளவுக்கு நான் இதை ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கிறேன், ஸோ நம்ம எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது நமக்கு ஒபே பண்ணும், இப்போதைக்கு நான் தான் அதோடைய மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதட்டி ஒரு ஓரமாக போய் படுக்க சொல்கிறாரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓரமாக போய் படுத்துக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான். மெல்ல அதுக்கிட்ட வந்து பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எங்கள் பாரு, என்னதான் இருந்தாலும் அதை சீக்கிரமாக நம்பிடாத, என்னதான் ஒபே பண்ணாலும் அதுக்குள்ளேயும் நிறைய கெட்ட குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட இனிமேல் அந்த லைட் ஹவுஸோடைய டாப்புக்கு வந்து காமிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ ஆபத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும், தனிமையாக பேசாமல் தப்பிச்சு போயிருக்கலாம்ல, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்க வரும்போது கேப்டன்லாம் இருந்தார்ல, அவர்கிட்ட இதை பற்றி சொல்லி நீங்களும் எங்கள் கூட வந்திருக்கலாம்ல, மொத்தமாக தப்பிச்சு போயிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு, எனக்கு மறுபடியும் வந்து இந்த மக்கள் கூட சேர்ந்து வாழ சுத்தமாக பிடிக்காது, அவங்க நம்மளை கட்டுப்படுத்துவாங்க, ஆனா இங்க பாரு, இங்க நான் தான் ராஜா, நான் சொல்றது தான் சட்டம், என்னை எதிர்த்து எதுவுமே பேச முடியாது, யாருமே என்னை எதிர்த்து சொல்ல முடியாது, நீயும் தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, நீங்க வேணா இங்க இருந்து இந்த ஆபத்து கூட இருங்க, நான் அடுத்த ஷிப் எப்போ வருதோ அப்பவே ஓடிடுவேன் அப்படின்னதும் நீ எங்க வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுறாரு. இனிமேல் அடுத்து நம்ம ஹீரோ இந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே டைமும் போகுது. இதே இடத்துல வாழ கத்துக்கிட்டான். ஏன்னா அந்த க்ரூனரை மீறி இவனால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அது எல்லாமே கேட்பான். அது போக இவனுடைய ஒர்க்கையும் பார்த்துப்பான். அப்படியே ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கிரியேச்சர் வந்துருமா, அவ்வளோதான், லைட்டாக ஸ்டன் ஆகிட்டுறான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஆபத்தானது மாதிரி தெரியல, ரொம்பவே பணிவா அமைதியா ஆக்ரோஷமே இல்லாமல் ஹீரோடைய கேண்டில்லாம் எடுத்து மோந்து பார்க்குது. ஆனால் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அது சாப்பிட்ற பொருள் இல்லை, அது கேண்டில் அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்த க்ரூனர் அதை வந்து நீ மேலே வா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கூப்பிட, ஸோ நம்ம ஹீரோவும் என்ன பண்ண போறாரு அப்படின்னு மேலே வந்து பார்த்தா அவர் ஏதோ வேட்டைக்கு தயாராகிற மாதிரி கன்னு கோடாரி அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து
சொருகிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தது என்ன பண்றாருன்னா லைட் ஹவுஸ்க்கு மேல வந்து நின்னுட்டு ஒரு ஃபிளேர் கன் இருக்கும் அதை அடிக்கிறாரு. அடிக்க சொல்லிட்டு இந்த ஒரு கிரியேச்சர் இருக்கு இல்லையா, இவர் பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா, அதை வந்து கத்த சொல்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து கத்துது. அப்படி கத்துனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான கிரியேச்சர் வருதான். அவ்வளவுதான் மிரண்டு போய்ட்றான். யோ என்னையா ஆபத்தை வேலை கொடுத்து வாங்குறீரே அப்படின்னு பார்க்கும்போது இவர் சீக்கிரம் சுடு அப்படின்னு கண்ணு வச்சு சுட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு பயம் தாங்கல. என்னடா இவர் இப்படிலாம் பண்றாரு, அமைதியா இருக்க வேண்டியதானே அப்படின்னு அவனால ஷூட் பண்ணவும் முடியல. பயத்துல மெல்ல மெல்ல பின்னாடி வர அவர் பாத்தீங்கன்னா இதுல தனியாலாம் போராடிட்டு இருக்கிறாரு. டேய் சுட்ரா சுட்ரான்னு கத்த நம்ம ஹீரோ அப்படியே அந்த இடத்துல மயங்கிட்டான். இவரெல்லாம் கோடார் வச்சுலாம் அட்டாக் பண்றாரு. இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை தண்ணி ஊத்தி எழுப்புறாரு. நீ என்ன காரியம் பண்ண, உனக்குலாம் அறிவே இல்லையா, கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்து போயிருப்பேன். அந்த மாதிரியான கிரியேச்சர்லாம் நம்ம இப்படிதான் வேட்டையாடணும், இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு மிரட்டி அனுப்பி விடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு சரி ஓகே இவர் சொல்ற பேச்சை கேட்போம் அப்படின்னு தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே மேலே வரும்போது மேலே ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேட்குது. என்னடா இது, யார் இருக்கா அந்த இடத்துல, இவர் ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுது அப்படின்னு மேலே வந்து பார்த்தா இவர் அந்த ஒரு கிரியேச்சர் இருக்கு இல்லையா, அது கூட தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. அட பாவமே. ஸோ இந்த மாதிரி தான் இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு போல. இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போய் எதுவுமே சொல்லாம கீழே போய்ட்றான். ஏன்னா ஏதாவது சொன்னா வாயிலே சுற்றுவார் இல்லையா. அப்புறமா பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட கூப்பிட ஸோ அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக அந்த பெட்டு மாதிரி சைடில் உட்காந்து அப்பாவையா சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல அப்படியே அமைதியாகவே இருக்குது. நம்ம ஹீரோ எதுவும் பேசலை, க்ரூனரும் எதுவுமே பேசலை. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டேபிளை தட்டி நம்ம ஹீரோ பார்த்தீங்க பாரு, உனக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் சான்ஸ், இன்னைக்கு மட்டும் நீ வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அன்னைக்கு நைட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு. அதான் ஃப்ளேர் அடிக்க அந்த பொண்ணு கிரியேச்சரை விட்டு கத்த விட ஸோ நிறைய கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயத்தில் ஒவ்வொன்றா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாருன்னா நைஸாக கதவை மூடிட்டாரு. நம்ம ஹீரோ வெளியவே கிடக்கட்டும்ன்ற மாதிரி. யோ கதவை தரையா பெருசு நிறைய வருதுயா அப்படின்னு பயத்தில் கத்துறான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா செத்தா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து தூங்கிட்டாரு. இங்கே நம்ம ஹீரோ வெளியில் கதறான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. ஆனால் இவர் திறந்து விடுற மாதிரியே தெரியல. ஸோ கட் பண்ணால் காலையில் ஆகுது. ஸோ எல்லா கிரியேச்சரும் போயிருக்கும் இல்லையா. ஸோ காலையில ஆனதும் அது ஓடி போயிடும். அதனால ஹீரோ உயிரோட இருக்கானா அப்படின்னு திறந்து பார்த்தா ரத்த வெள்ளத்தில் அந்த இடத்துல உட்காந்து இருக்கிறான். முறைச்சி பார்க்குறான். ஸோ எப்படியும் அவனுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டான் போல. இப்படி தான் இருக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக அதெல்லாம் வேட்டையாடி ஆகணும். இப்போ தான் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் நம்ம ஹீரோ கிட்ட பேச அப்படியே டைமும் போகுது. இப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் நைட் ஆனால் அந்த மாதிரி வேட்டையாடுறதும் எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை பண்ணுறதுமா இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவர் இந்த மாதிரிலாம் பண்ணணும், வாண்டடாக அதை வர வச்சு கொலை பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க அப்படியே டைமும் போகுது. இப்படியே உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கும் நடந்துட்டுருக்க. ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாடிலாம் முளைச்சிருச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற வேலையை தான் பார்ப்பான். அதான் தண்ணி பிடிச்சி கொடுக்குறது தான் நம்ம ஹீரோடைய டெய்லி டாஸ்க்கு. அதையும் தவறாமல் பண்ணிவிடுவான். அந்த டைமில் இந்த க்ரூனரும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கு தேவையான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெப்பனை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த க்ரூனருடைய வேலையே. இங்கே சாப்பாட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றது அந்த எடுபடி வேலைலாம் நம்ம ஹீரோ பார்த்துப்பான். அதே மாதிரி அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக எப்போதும் போல எந்த ஒரு ஆக்ரோஷமும் இல்லாமல் அப்பாவே தான் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ இதுதான் நம்மளை அட்டாக்கே பண்ண மாட்டேங்குது இல்லை, ஏன் இது வந்து இங்கேருந்து தப்பிச்சு ஓடவும் ட்ரை பண்ணல, அந்த அளவுக்கு இதோட மாஸ்டராக அதை சூஸ் பண்ணிடுச்சா, இதை பார்த்தாலுமே ஆபத்தாக தெரியலையே அப்படின்னு இவன் அந்த கிரியேச்சர் கூட கொஞ்சம் நல்லாவே பழகுறான். ஆனால் இதை பற்றி இந்த க்ரூனருக்குலாம் கவலை கிடையாது. அவருடைய பிளானு எல்லாத்தையுமே வேட்டையாடணும், எல்லாத்தையுமே கொலை பண்ணணும், ஏன்னா நான் தான் இந்த இடத்துல ராஜா அப்படின்னு தனகணத்தோட சுத்திட்டு இருக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ அவனுடைய பழைய வீட்டுக்கு போய் பார்க்குறான். அப்பதான் அவனுடைய மூஞ்ச பார்க்குறான். நிறைய தாடியெல்லாம் முளைச்சிடுச்சு. ஸோ இதை பார்த்தவன் நம்ம இப்படியே இங்கேயே மாறிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம பழைய இது கொஞ்சம் மாற்றி இருக்கணும் அப்படின்னு தாடியை வந்து சேவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்த லைட்டாக சுற்றி பார்க்கும்போது ஒரு பெரிய எலும்பு கூடு ஒன்று கிடக்குது. ஸோ இது வந்து திமிங்கலத்தோடைய எலும்பு கூடு போல. அதுலேருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. இவங்க வந்து இந்த கிரியேச்சரை வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டைம் போகுது எந்த ஒரு கிரியேச்சரும் வர்ற மாதிரி இல்லை. ஸோ அதுவே அதோடைய ரூல்ஸை மாற்றிக்கிட்டு போல எப்போவாவது தான் வந்து அட்டாக் பண்ணுது. அதனால இன்னைக்கு வேட்டையாட முடியல. இருந்தாலுமே இந்த டைம் யூஸ் பண்ணி அடுத்த பேட்டிலுக்கு வந்து பயங்கரமாக தயாராகிறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல குளிச்சிட்டு இருக்கிற இந்த அடிமை கிரியேச்சரை பார்க்குறான். ஸோ அதை பார்த்ததுமே இவனுக்கு இது மட்டும் ரொம்பவே பாவம், இங்கே வந்து வசமாக மாட்டிக்கிச்சு அப்படின்னு அதை வந்து பார்க்குறான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசமாக தான் நம்ம ஹீரோ பார்க்குது. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லவன் இல்லையா. ஸோ இதை காயப்படுத்தவும் மாட்டான், காயப்படுத்தணும்னு நினைச்சது கூட கிடையாது இல்லை. அதனால மெல்ல நம்ம ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஸ்கின்னை வந்து தொட்டு பார்க்குறான்.
இவனுக்கு இந்த கிரியேச்சரை பார்க்க ரொம்பவே பாவமா இருக்குது. அதனால சரி ஓகே இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு பேர் வைக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறான். அதே சமயத்துல குரூனர் பாத்தீங்கன்னா அவன் ரொம்பவே மோசமா இருக்கான் இல்லையா, அவன் இந்த கிரியேச்சர் கிட்ட ரொம்பவே தப்பா தான் நடந்துக்கிறான், ரொம்பவே கொடுமைப்படுத்துறான், அடிக்கிறான். ஆனாலுமே அந்த கிரியேச்சர் இந்த குரூனரை எதுவுமே சொல்லாது, எதுவுமே பண்ணாது, அமைதியா அவன்கிட்ட அடி வாங்கிட்டு அவன் செய்ய சொல்றதெல்லாம் பண்ணும். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு நைட்டும் அந்த கிரியேச்சர் வரல போல. அதனால அந்த குரூனர் என்ன சொல்றான்னா வா நம்ம செஸ் விளையாடலாம் அப்படி நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ண. சரி ஓகே செஸ் தானே விளையாடலாம், நம்ம ஹீரோவுக்கும் நல்லா விளையாட தெரியும் போல. அதனால அவர்கிட்ட விளையாடிக்கிட்டே என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க என்னுடைய அப்சர்வேஷன் படி இந்த கிரியேச்சர் வந்து அவ்வளோ மோசமானதெல்லாம் தெரியல, அதுக்கிட்ட நம்ம பழகிட்டோம்னா அது வந்து நம்மளை எதுவுமே பண்ணாதுன்னு நினைக்கிறேன், நம்ம வேணா அதை அப்படி பண்ணலாமே, அதை வந்து நம்ம காயப்படுத்த வேணாமே அப்படின்னு அந்த கிரியேச்சருக்கு சப்போர்ட்டா பேச. ஆனா அந்த குரூனர் பாத்தீங்கன்னா வாயை மூடு, அது எனக்கு தெரியும், நான் தான் இந்த இடத்தோட ராஜா அப்படின்னு கிறுக்குத்தனமாவே பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அவன் வந்து தோக்குற மாதிரி போயிடுறான். ஸோ செக்மேட் வைக்க போறான் நம்ம ஹீரோ. ஸோ இதை ஏத்துக்க முடியாத குரூனர் விட மாட்டேன் அப்படின்னு கன் எடுத்துட்டு ஹீரோ ஏம் பண்றான். பயந்து பண்ண நம்ம ஹீரோ சைல நகரவும் இவனும் ஷூட் பண்றான். பார்த்தா பின்னாடி வந்து ஒரு கிரியேச்சர் வந்திருக்கும், அதை தான் ஷூட் பண்ணியிருந்திருப்பான். உடனே வேகமாக கதவு மூட்டுறாங்க. பார்த்தா எக்கச்சக்கமான கிரியேச்சர்ஸ் வந்துடுது. இவங்க கொஞ்சம் தயாரா இல்லையா, அதனால நிறைய மேலேயே வந்துட்டு இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்றாங்க. ஆனா நிறைய கிரியேச்சர் வந்துட்டே இருக்குது. பயந்து போன இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, மேலே போகலாம் அப்படின்னு மேலே ஓட பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேச்சர் வந்துடுது. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா உள்ள ஏறி வந்துட இங்க இந்த குரூனரும் கடைசியா மேலே ஏறலான்னு வரும்போது அவருடைய காலையை கடிச்சு வச்சிருது. ஸோ அவரால் முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியா அவரை தூக்கி மேலே ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய் கரெக்டா உட்காந்துட்டாங்க. ஸோ கண்ணாடி கூண்டு மாதிரி, அதை தாண்டி அதால உள்ள வர முடியல. அது அப்படியே வெளியில இருந்து கத்திட்டு இருக்க. ஸோ இன்னைக்கு தாண்டா நம்மளுடைய கடைசி நாள் அப்படின்னு குரூனரும் அவருக்கு ஆல்ரெடி கடிப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த வழியிலேயே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய காதல் பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு போல. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ யாரா இவரு இப்படி இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, விடிஞ்சிருது. ஸோ விடிஞ்சாதான் அது ஓடிடும் இல்லையா. ஸோ எல்லா கிரியேச்சரும் மறுபடியும் தண்ணிக்குள்ள ஓடிடுதுங்க. அப்புறமா அந்த அடிமையான கிரியேச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம குரூனருடைய காயத்தை வந்து சரி பண்ணுது. ஏன்னா இதோடைய நாக்கில் தான் ஹீலிங் பண்றதுக்கான இது இருக்கும்ல. ஸோ அது நக்க இவருக்கு வந்து எல்லாமே சரியாகுது. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லா சப்ளையும் இல்லை, இனிமேல் நம்ம புல்லட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ தான் வெளியில் வந்து உட்காந்து பார்க்குறான். தூரத்தில் ஒரு கப்பல் போகிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான், அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வேகமாக உள்ள ஓடி போய் ஃபிளேர் கன் எடுத்துட்டு வந்து அடிக்கலான்னு போகிறான். ஆனால் குரூனர் வந்து இவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு போறேன்னு பேர்ல இவரையும் கூப்பிட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதனால இவனை வந்து தடுத்துடுறாரு. நம்ம ஹீரோ கதறான், ஐயோ விடுங்கயா இனிமேல் எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிடிச்சி நெரிச்சு வச்சிட்டு இருக்க. இப்போ அந்த அடிமை கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா நம்ம குரூனரை பார்த்தே கத்திடுது டக்குன்னு ஹீரோக்கு சப்போர்ட்டா. அவ்வளவுதான், அவரே மிரண்டு போயிட்டாரு. ஆனா பயங்கர கோவம் வந்துடுது. ஆக்ரோஷத்துல பெல்ட்டை கலட்டி அந்த கிரியேச்சரை அடின்னு அடிச்சுட்டு கன்னை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ யோ பெருசு நீலாம் தனிமையா இருந்து தான் சாக போற அப்படின்னு கத்துறான். ஸோ கத்திட்டு தான் இப்பதான் அந்த கிரியேச்சரை பார்க்குறான். அது பாவம் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண போய் பயங்கரமா அடி வாங்கிடுச்சு இல்லையா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து அதுக்கு கொடுக்குறான். ஸோ இது வந்து அந்த ஸ்கெலிட்டனுடைய ஒரு பகுதியை நம்ம ஹீரோ வந்து எடுத்திருப்பான் இல்லையா. ஸோ அதை செதுக்கி இந்த மாதிரி போட் மாதிரி பண்ணியிருப்பான் போல. அதை அந்த கிரியேச்சருக்கு கொடுக்க ஸோ அதுக்கு அது பிடிச்சிருச்சு போல. அதனாலே நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. என்னன்னு பார்த்தா அங்க வந்து ஒரு போட் இருக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோ மறந்து போயிடுறான். போட் இருக்குதா, அப்போ இதுலேயே தப்பிச்சு போயிடலாமே அப்படின்னு நினைக்க. ஆனால் இதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணும் போல. உடனே இதை பற்றி நம்ம குரூனர் கிட்ட சொல்கிறான். யோ பெருசு அங்கே ஒரு போட்டை பார்த்தேன் அப்படின்னதும், ஆமாம் போட் இருந்துச்சு, அது எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னதும், அடா பாவி இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, யாரோடைய போட் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு போர்ச்சுகீஸ் கப்பல் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு. அது இங்கே வரும்போது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அது வந்து கவுந்துருச்சு போல. அந்த கப்பலில் நிறைய டைனமைட் இருந்துச்சு. ஸோ அதோடய கவுந்துருச்சு. அதனால அந்த கப்பலில் இருந்த 3 பேர் மட்டும் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்தவங்கள இந்த கிரீச்சர் வேட்டி அடி கொலை பண்ணிடுச்சு. அந்த கடலுக்குள்ளே மூழ்கின டைனமைட் எல்லாம் அந்த இடத்துல தான் கிடக்கும். ஆனால் அதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அவன் வந்து வாட்டர் சூட் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட காமிச்சு, இங்கே பாருங்க இந்த வாட்டர் சூட்டை வந்து நான் பார்த்தேன், இதை வச்சு நம்ம அந்த டைனமைட்டை எடுத்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஸோ கடலுக்குள்ளே போய் அந்த டைனமைட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னதும், இங்கே பாரு நீ சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, நீ சூசைட் மிஷினை பற்றி பேசிகிட்டு இருக்க, எனக்குலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு. உடனே அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சோகமாக அந்த போட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு பெயிண்ட் வந்து அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல சைடில் ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு அங்கே வந்து பார்த்தா அந்த கிரியேச்சர் இருக்குல்லையா அது குளிச்சிட்டு இருக்குமா. ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனும் சட்டையை கழட்டிட்டு உள்ள போய் குளிக்க போகிறான். ஸோ இதை வந்து தூரத்தில் இருந்து அந்த குரூனர் பார்க்குறாரு. பார்த்து ரொம்பவே பொசஸ் ஆகுறாரு. அந்த கிரியேச்சர் எப்போதுமே என்னுடைய பேச்சை தான் கேட்கணும், இவனுடைய பேச்செல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்ததே நம்ம ஹீரோ மீட் பண்ணி அந்த வாட்டர் சூட் எடுத்து அவன் மேலே போட்டு, சரி வா கிளம்பலாம், அந்த டைனமைட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போடுறான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தானது, அது ஒழுங்காக போகலன்னா சாக கூட செஞ்சிருவாங்க. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி நம்ம ஹீரோ
ஹீரோ செத்துட்டு போகிறான்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த போட்டை எடுத்துட்டு கப்பல் சரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோவை தான் தண்ணிக்குள்ளே இறங்க சொல்கிறேன் அந்த சூட்டை போட்டுக்கிட்டு. நம்ம ஹீரோக்கு வேறு வழி கிடையாது இல்லையா, இவர் சொன்னதெல்லாம் கேட்டு தானே ஆகணும். அதனால சரி ஓகே நான் சூட்டை போட்டு கீழே போகிறேன், எனக்கு எப்போ உதவி தேவையோ இல்லைனா ஆக்சிஜன் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறேன், நீங்கள் என்ன மேலே தூக்கிறீங்க சரியா அப்படின்னதும் அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அதனால அவரை நம்பி நம்ம ஹீரோ வந்து கீழே போகிறான். அப்படியே கடல் கடியில் தேடிட்டு இருக்க மேலே இந்த கயிறை அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையை க்ரூனர் பார்த்துக்கிறாரு. அப்படியே இங்கே நம்ம ஹீரோ கீழே தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே நிறைய பாக்ஸ் இருக்கிறத பார்க்குறான். ஸோ இது எல்லாமே டைனமைட்ஸ் போல. ஸோ இது எல்லாமே கொக்கி போட்டு மாட்டி விட மேலே வந்து அந்த க்ரூனர் இதெல்லாம் எடுத்துக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ சைடில் பார்க்குறான். பார்த்தா அந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா, அது அப்படியே நீந்தி போகுமா. அதுலேயும் ஒரு கிரியேச்சர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. அந்த ஷாக்கிங்லேயே அப்படியே பொத்துன்னு கீழே வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த சூட்டை போட்டு அவ்வளோ வேகமாக அசையவும் முடியல, ஆக்சிஜனும் காலியாக போகுது. அதனால கயிறை பிடிச்சி இழுக்க அவர் தூக்குவாரான்னு பார்த்தா ஆனால் அவர் தூக்கலை. மேலே அவர் பாட்டுக்க சரி சாகட்டும் இவன் அப்படின்னு விட்டுட்டாரு. இங்கே நம்ம ஹீரோக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. அதனால சரி ஓகே இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அந்த சூட்டை கழட்டி போட்டுட்டு வேகமாக மேலே நீந்தி வரான். ஜஸ்ட் மிஸ்ல மேலே வந்துட இந்த க்ரூனரும் ஐயோ வந்துட்டானே இனிமேல் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி வேண்டா இருப்பான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் என்ன வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அந்த பாக்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய டைனமைட் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இருந்தாலுமே 1-2 பாக்ஸில் வந்து டைனமைட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இதை வெடிக்க வச்சு கிரியேச்சர் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடலான்ற மாதிரி க்ரூனர் பயங்கர சந்தோஷப்படுறாரு. அதனாலே இவங்க லைட் ஹவுஸை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டைனமைட்டை மறைச்சி வைக்கிறாங்க. அப்படியே நைட் ஆகுது. இவங்க அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது ஆனால் இவங்களுக்கு சர்ப்ரைஸ் தர்ற மாதிரி அந்த கிரியேச்சர் இன்றைக்கி அட்டாக் பண்ணவே வரல. ஸோ இதனால க்ரூனர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. என்னடா இது நம்ம இவ்வளோ பிளான் போட்டு வச்சுருக்கிறோம் அது வரவே இல்லையே அப்படின்னு அந்த கிரியேச்சருக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே டைம் போகுது ஒரு 3 வாரம் போயிடுச்சு. வின்டர் வேற வந்துடுச்சு போல். ஆனால் அந்த கிரியேச்சர் மட்டும் அட்டாக் பண்ணவே வரல. இந்த க்ரூனரை பாருங்கள், அவர் வெளியே உட்காந்து கிரியேச்சருக்காக வெயிட் பண்ணி அவரே அப்படியே உறைஞ்சி போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ யோ பெருசு நீ உள்ளே போயா நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் உள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த டைனமைட் ஆக்டிவேட் பண்ற மிஷினை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. இப்படி இருக்கச்சுல இவங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடும் கொஞ்சம் தட்டுப்பாடாயிடுச்சு. அதனால க்ரூனர் அந்த கிரியேச்சரை கடலுக்குள்ள போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா அது என்ன எடுத்துட்டு வந்திருக்குன்னா ஸ்டார் ஃபிஷை வந்து எடுத்துட்டு வந்திருக்குது. ஸோ இதை சாப்பிட முடியாது இல்லையா, அதனால கோமா வந்து ஒரு எத்து விட ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து தடுக்க ட்ரை பண்றான். இங்க பாரு எனக்கு வந்து இந்த கிரியேச்சர் ஆட்களை வேட்டையாடி ஆகணும், இன்னைக்கு நைட் அது வரலன்னா நீ தான் விளக்கு பிடிச்சிட்டு வெளியில நிக்கிற அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இவர் பெரிய சைக்கோ இல்லையா, ஸோ இவர் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சுட்டு வெளியில் நிற்கிறான். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா க்ரூனரும் அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உஷாராக இருக்கிறாரு. அந்த கிரியேச்சர் இன்னைக்கு கண்டிப்பாக வரணும், அதை வேட்டையாடுவேன்ற மாதிரி வெறியில் அந்த அடிமை கிரியேச்சர் இருக்கு இல்லையா அதை பிடிச்சிட்டு வந்து வெளியில் நின்று துன்புறுத்தி கத்த சொல்கிறாரு. அதுவும் ஆக்ரோஷமாக வழியில் கத்துது. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே இன்றைக்கும் வரல போல அப்படின்னு கேண்டில் எடுத்துகிட்டு திரும்புவான். அப்போ ஒரு கிரியேச்சர் நிற்கும் பாருங்க, பயந்து போய்ட்றான். அவ்வளோதான், அது வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் அதை எப்படியும் அட்டாக் பண்ணி அதுகிட்ட இருந்து தப்பிச்சிட்றான். ஆனால் நிறைய கிரியேச்சர் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. அப்படியே லைட் ஹவுஸ் மேலே ஏறி வர பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு இந்த க்ரூனர் வந்து அந்த பாம்பெல்லாம் எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணிடலாம் அப்படின்னு அதை அமுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது வந்து வேலை செய்யலை. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோ நான் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒயரை மாட்டி இப்போ அமுக்குறாங்க. அவ்வளோதான், அந்த இடமே வெடிக்குது. ஸோ இதனால நிறைய கிரியேச்சர் வந்து செத்து போகுதுங்க. ஆனால் இன்னுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத இந்த க்ரூனர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் 2-3 இதை வெடிக்க வைக்கிறாரு. அதில் ஒன்று வந்து இவங்க லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருந்தது போல பயங்கரமா வெடிச்சதுனால அந்த இடத்துல 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஸோ கிரியேச்சரும் அங்கிருந்து ஓடி போயிடுது. ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். பார்த்தா அந்த க்ரூனரை காணோம். அவர் உயிரோட இருக்காரா அப்படின்னு சைடில் வந்து பார்த்தா அவர் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்க செத்துட்டாரோ அப்படின்னு பார்த்தா அவர் லைட்டாக அசைகிறாரு. அசைஞ்சு அவர் எப்போதுமே இந்த லவ் சம்மந்தப்பட்ட பாட்டு பாடுவார்ல, கடைசி கட்டம் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி பாட்டு பாட ஸோ நம்ம ஹீரோவும் இப்போ அவர் கூட சேர்ந்து பாடுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே வெளியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. நிறைய கிரியேச்சர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்குதுங்க. அது எல்லாத்தையுமே ஈட்டி வச்சு கொடூரமாக அந்த க்ரூனர் வந்து கொலை பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அவனாலுமே எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு அடிமையாக ஒரு கிரியேச்சர் இருந்துச்சு இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டோட ஓடி போயிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கிரியேச்சரோடைய கழுத்தில் பார்க்க அதில் ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருக்க அதெல்லாம் எடுத்து காமிச்சு இங்கே பாருங்க இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கூட கிடையாது, இந்த கிரியேச்சர்லாம் கொஞ்சம் சிவிலைஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இதுங்க கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னதும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்போதுமே கொலை பண்ணுறது தான்
ஒரே நோக்கமாக இருந்ததுனால அந்த நெக்லஸை பிடிங்கி தண்ணிக்குள்ளே எரிஞ்சிட்டு நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும், அதுங்க எல்லாத்தையுமே நம்ம வேட்டையாடணும் அப்படின்னு வெறியில் இருக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் இந்த பைத்தியக்காரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, வீட்டுக்கும் போக முடியலையன்ற மாதிரி அவர் பேச்சையே கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோ வெளியில் இருந்து இன்றைக்கும் கிரியேச்சர் அட்டாக் பண்ண வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. கிரியேச்சர் அட்டாக் பண்ண வரல, பதிலுக்கு இங்கேருந்து போன அடிமை கிரியேச்சர் கத்துற மாதிரியும் நிறைய கிரியேச்சர் கத்துற மாதிரியும் தோணுது. ஸோ அப்படின்னா அது உயிரோட தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த முடிக்கிறேன் அதான் குரூனர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த அடிமை கிரியேச்சர் நான் ஒரு வலையில இருந்து அதை ஃப்ரீ பண்ணி விட்டேன், அப்போ வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ நான் தான் அதை பார்த்துக்கிட்டதுனால என்ன தான் அதோடைய மாஸ்டராக சூஸ் பண்ணிச்சு. ஆனால் இப்போ பாரு அது துரோகம் பண்ணிட்டு எனக்கு என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இதை அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறான். அதை கொஞ்சம் நெஞ்ச துன்புறுத்தலாம் பண்ணா எந்த அளவுக்கு குடும்பம் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்க. இன்னைக்கு நைட்டும் அப்படியே போயிடுது. ஸோ இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த மாதிரி கல்லை அடிக்க வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் இவன் செஞ்சு வச்ச அந்த போனை வைக்கிறான். வச்சுட்டு எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு இவனுக்குள்ள நம்பிக்கை வர வச்சுட்டு இருக்க. இந்த சைடு இந்த குரூனர் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அடுத்தது எக்ஸ்ப்ளோஷனை ரெடி பண்ணணுன்றதுக்காக ஒவ்வொரு இதாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இன்னுமே இந்த பீஸ்ட்டை வேட்டையாடணுன்ற வெளியில தான் இருக்கான் போல. அப்படியே நைட் ஆகுது. சரி ஓகே, இன்னைக்கும் அட்டாக் பண்ண வராமல் இருந்தால் நல்லது தான் அப்படின்னு வெளியில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் அட்டாக் பண்ண வரல. நல்ல போர்டு நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிட்டா அன்னைக்கும். ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது. சரி ஓகே, ரூம் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ஃபோட்டோவை நம்ம ஹீரோ பார்க்குறான். அதுவும் வெட்டிங் ஃபோட்டோ போல். அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி லவ் அப்படின்னு 3 வாட்டி எழுதியிருக்குது. ஸோ இவன் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோக்கு பின்னாடி எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதியிருக்க. உடனே திருப்பி பார்க்குறான், பார்த்தா அதில் இந்த குரூனர் தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைரியில் பார்த்த பொண்ணுடைய ஃபோட்டோ இதுலேயும் இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போய்ட்றான். இப்போ தான் அவனுக்கு புரிய வருது, இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸர் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர் தான் இந்த குரூனருன்ற பேரில் இங்கே வந்து இருக்கிறாரு போல். ஸோ இப்போ தான் இவருக்கே புரியுது, இங்கே வந்து தனிமையாக இருந்து இந்த மாதிரி ரொம்பவே அரக்கத்தனமாக மாறிட்டார் போல். ஸோ இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி வேகமாக அந்த போர்டில் இருக்கிற அவன் மார்க் பண்ணி வச்சிருந்தா லைன் எல்லாம் அழிக்கிறான். ஏன்னா எவ்வளோ நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறோன்றது கணக்கு கிடையாது, இருக்கிற நாளெல்லாம் இங்கே உயிரோடு இருக்கிறது தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்பவே சோகமாக வெளியில் வந்து கடலை பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு போட்டுக்கு பின்னாடி அந்த கிரியேச்சரோடைய குட்டி வந்து எந்திரிச்சு வருமா. ஸோ அதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே அதை பார்த்து சிரிக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்ம அடிமை கிரியேச்சர் வந்து வருது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனால் இந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எதுவுமே பண்ணலை. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே நல்லவன் இல்லையா. ஸோ இதுங்க எல்லாத்தையுமே ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு தானே அந்த குரூனர் கிட்ட போராடி இருப்பான். அது போக இப்போ அந்த அடிமை கிரியேச்சர் வர நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரிய வருது, இந்த அடிமை கிரியேச்சர் இங்கேருந்து போய் அங்கே உள்ள எல்லா கிரியேச்சர்கிட்டையும் சொல்லி புரிய வச்சிருக்குது போல. ஐ மீன் அவங்களுடைய பாஷையில் கம்யூனிகேட் பண்ணி புரிய வச்சிருக்குதுங்க. அதனால தான் இந்த மாதிரி இப்போ அமைதியாக அட்டாக் பண்ணாமல் வந்து பேச்சுவார்த்தைக்காக வந்து நிற்குது போல. ஆனால் இதுக்கு குரூனர் ஒத்துப்பாரா? அவர் கன் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு இதெல்லாம் பார்த்து சாக்காகி இவருக்கு என்னன்னா அந்த அடிமை கிரியேச்சர் வந்து இவர் கூட வரணும், ஸோ ஒழுங்கா என் கூட வந்துரு அப்படின்னு அதட்டுறாரு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா போகிற மாதிரியான சூழ்நிலையில இல்லை. அதனால கோவமாக மறுபடியும் லைட் ஹவுஸ்க்கு போக நம்ம ஹீரோ அப்படியே அந்த கிரியேச்சர் பார்க்குது. உடனே நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது டக்குன்னு ஒரு ஃப்ளேர் வந்து இந்த சின்ன கிரியேச்சர் மேலே படுமா. அவ்வளோதான், அது வழியில் கத்துது. ஸோ இதெல்லாம் பார்த்து அடிமை கிரியேச்சரும் அப்படியே ரொம்பவே கோவமாக இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த குரூனர்கிட்ட பேசுறதுக்காக மேலே வரேன். ஆனால் அவர் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அடிக்கிறான். இருந்தாலும் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு. பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஒரு கட்டத்தில் கோடாரி எடுத்து நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ இவருடைய உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுறான். ஏன்னா இவர் தானே இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஹீரோக்கு பதிலாக வந்திருந்த ஆஃபீஸர். அப்படியே அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டதுமே அவர் அப்படியே அமைதியாகி அந்த இடத்துல நின்றுறாரு. ஏன்னா இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் மனித நேயமே வருது இவருடைய உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டதுனால. ஸோ இவ்வளோ நாள் இந்த இடத்துல தனிமையாக இருந்ததுனால தானே இவர் அப்படியே ரொம்ப சைக்கா மாறி இருப்பாரு. ஆனால் இப்போ அவருடைய உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டதுனால கொஞ்சம் அவருக்குள்ள கில்ட் வர ஆரம்பிக்க அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணி அவரே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியில் வராரு. அதாவது இப்போ தான் அவருடைய உண்மையான சுயரூபத்துக்கு வந்திருக்கிறாரு. மனசெல்லாம் வலியோட அங்கேருந்து அப்படியே வெளியில் வர உடனே என்ன பண்ணுதுன்னா எல்லா கிரியேச்சரும் வந்து அவரை கொடூரமாக அட்டாக் பண்ணிடுது. ஸோ நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணலை. அப்படியே கதவை மூடிட்டு உள்ளே உட்காந்துடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே டைம் போகுது. கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஓடி போகுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இடத்துக்கு இன்னொரு ஆஃபீஸர் வருவார் இல்லையா. அதனால ஒரு கேப்டன் வந்து நம்ம ஹீரோ எழுப்புறாரு. குரூனருன்ற மாதிரி பேரை சொல்லி எழுப்பி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் வந்தார் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோட பேரை சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே கேட்க. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஆள் ரொம்ப வித்தியாசமா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு தெரியல அவர் எங்கே போனாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில்
வெளியில் வந்து கடலை பார்க்குறான். ஸோ இந்த அமைதியை தான் நம்ம ஹீரோ எதிர்பார்த்துருந்தான் போல். அந்த அமைதி நம்ம ஹீரோவுக்கு கிடச்சிருக்குது. இந்த தனிமையை தான் விரும்பியிருந்தான். ஸோ இனிமேல் இங்கேருந்து போகாமல் இதே இடத்துல இருக்கலாம், இதே தனிமையோடு இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஆனால் அந்த க்ரூனர் மாதிரி சைக்கா இல்லாமல் அந்த கிரியேச்சர் கூட அமைதியாக சேர்ந்து வாழலான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டான் போல். அதனால அமைதியாக அந்த கடலை நோக்கி பார்த்து நிம்மதியாக இருக்க. அதே சமயத்தில் அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே கடலுக்குள்ளே நிம்மதியாக நீந்த ஆரம்பிக்குது. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வித்தியாசமாக இருந்துச்சுல்ல? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.